உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் மூலிகை பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு முறை உட்கொள்ளும் போதும் உடல் சக்தி, வலிமை மற்றும் மன வலிமை உறுதி செய்யப்படுகிறது. மா நேச்சுரல்ஸ் மூலம் மகிழ்ச்சியான தலைமுறைகள் உருவாகிறது. இப்போது மிஸ்டர் பர்ஃபெக்ட்டுடன் உங்கள் தலைமுறையும் வலிமையாகட்டும். எங்கள் வெப்சைட்டில் இருந்து உடனே ஆர்டர் செய்யுங்கள். வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வெஸ்ட் பெங்கால்ல 34 லட்சம் ஆதார் கார்டில் இணைக்கப்பட்ட நபர்கள் டீஆக்டிவேட் அல்ல அவர்கள் இறந்து போய்விட்டார்கள் என்கிற ஒரு ரிப்போர்ட் உடை யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தேர்தல் ஆணையத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, 13 லட்சம் டிசீஸ்ட் இண்டிவிஜுவல்ஸ் இன் த ஸ்டேட் நெவர் ஹேட் ஆதார் கார்டு. இதை தாண்டி 13 லட்சம் நபர்கள், இறந்த நபர்கள், அவர்களுக்கு ஆதார் கார்டே கிடையாது. 34 இங்கே ஒரு 13 சேர்த்திங்கன்னா 47 லட்சம் நபர்கள் உண்மையிலே இறந்து போனார்களா, இல்லை அவர்களை வைத்து இன்னொரு பிளான் அங்கே நடக்கிறதா என்கிற ஒரு கேள்வி. ஏன்னா இது ஒரு ரிப்போர்ட் மட்டும்தான். யார் அந்த நபர்கள், எந்த விதமான தகவலும் இதுவரை வெளிவரவில்லை. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அந்த எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப மோசமாக இருக்கிறது. எதற்காக நடந்திருக்கு, இப்படி எப்படி நடந்திருக்க முடியும்? அப்போ இதை வச்சுட்டு என்ன செய்ய போகிறாங்க? கிட்டத்தட்ட 47 லட்சம் பேருன்னு சொல்கிறீங்க. 47 லட்சம் பேருக்கு 37 லட்சம் பேருக்கு ஆதார் கார்டு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டு கொடுத்துருக்குறாங்க. இப்போ எப்படி 37 லட்சம் பேர் இறந்துருப்பாங்க? எவ்வளோ காலத்துக்குள்ள? பீகாரில் பார்த்தீர்கள்னா 26 லட்சம் நபர்கள் இறந்து போயிட்டார்கள்னு சொன்னீங்க. அந்த பட்டியல் இதுவரை வெளியே வரல, ரைட்? இங்கேயும் அதே மாதிரி ஒரு நம்பர் தானே. தே வாண்ட் ஒன் நம்பர். 47 lakh people, either they don't have ஆதார் கார்டு or they passed away. எந்த விவரங்களும் கொடுக்க போகிறதில்லை. யார் எந்த ஊர் இறந்தாங்கன்னு. அப்படி இருக்கும் பொழுது இந்த லட்சக்கணக்கான நம்பர்களை வச்சு நீங்கள் எது வேணாலும் செய்யலாம். இதே ஆதார் கார்டை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று கூறக்கூடிய அதே எலெக்ஷன் கமிஷன் இறந்து போன நபர்களுடைய பட்டியலுக்கு ஆதார் கார்டு வேணும்னு சொல்லுது. அது எப்படி? அதாவது முன்னுக்கு பின் முரணாக இது தன்னுடைய வேலைகளை செய்திருந்தது. இதைத்தான் நம்ம வெளிப்படுத்தணும். இன்னும் இது குறித்து நீங்கள் அநேகமாக இன்றைய செய்தி சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க. நாளை மறுநாளைக்குள்ள இதனுடைய எவ்வளவு இருக்கு அதுக்கு பின்னாலங்கிற விஷயத்த தெரிய வந்துடும். அது நம்ம ஒரு அடுத்த காணொலியில் நம்ம பேசலாம். டெஃபினட்டா பேசுவோம். வணக்கம். ராஜஸ்தான், வெஸ்ட் பெங்கால், பீகார், கேரளா மற்றும் மத்திய பிரதேஷ், இந்த 5 மாநிலங்களில் இருக்கக்கூடிய BLOs, பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ், SIR, தேர்தல் ஆணையம், அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அந்த அழுத்தத்தை பொறுத்து கொள்ள முடியாமல், தாங்க முடியாமல், ஒர்க்லோட் அதை தாங்க முடியாமல் உயர் அதிகாரிகள் அவர்களை மிரட்டியிருக்கிறார்கள். உயர் அதிகாரிகள் கொடுத்த அந்த அழுத்தத்தை தாங்க முடியாமல் தற்கொலை செய்திருக்கிறார்கள். இந்த செய்தியை எத்தனை ஊடகங்கள் பேசியிருக்கிறது? இந்த செய்தியை எத்தனை பிஜேபியினர்கள் பேசியிருக்கிறார்கள்? இந்த செய்தியை பற்றி எந்த இடத்தில் ஞானேஷ்குமார் பேசியிருக்கிறார்? அல்ல இதே தேர்தல் ஆணையத்தை சார்ந்த ஏராளமான அதிகாரிகள் பேசியிருக்கிறார்கள். பூத் லெவல் ஆஃபீஸர் என்பது வெறும் வார்த்தை மட்டும்தான். உண்மையில் நீங்கள் பார்த்தீர்கள்னா இவர்கள் மிக அடித்தட்டில் வேலை பார்க்கக்கூடிய அரசு அதிகாரிகள். ஒரு சில இடங்களில் நீங்கள் பார்த்தீர்கள்னா அரசு அதிகாரிகள் கூட கிடையாது. பியூன், ஜூனியர் டீச்சர்ஸ், அல்ல பஞ்சாயத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஸ்மால் டைம் ஒர்க்கர், அவர்கள் தான் BLOs. அவர்களுடைய நிலை இந்த அளவில் மோசமானதற்கான காரணம் என்ன? ஒட்டுமொத்த SIR-ஐ இந்த அளவில் இந்தியா முழுவதும் தவறான முறையில் எப்படி பீகாரில் நடத்தினார்களோ அதே முறையில் இங்கே நடத்த போகிறார்கள். இதை பற்றி மிகவும் ஆழமாக பேசுவதற்காக பாலகிருஷ்ணன் ஐயா இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். ரொம்பவே ஒரு சீரியஸான விஷயம். 5 உயிர்கள் பிரிந்திருக்கிறது. எந்த விதமான சர்ச்சை, எந்த விதமான சத்தமும் கிடையாது. சொல்கிறது உண்மையிலேயே ரொம்ப பரிதாபமாக இருக்கிறது. அதை நினச்சி பார்த்தோம்னு சொன்னால் நம்ம தான் இப்போ அநேகமாக வெளியே கொண்டு வரோம்னு நினைக்கிறேன். அதாவது கேரளாவிலையும் ராஜஸ்தான்லேயும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இன்றைக்கு கூட என்னுடைய நண்பரோட பேசிகிட்டு இருக்கும் பொழுது சத்துணவு ஊழியர் அங்கே வேலை பார்க்கக்கூடிய அங்கன்வாடி ஊழியர் அவங்க சூசைடுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அதை எதிர்த்து இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு.
அந்த பகுதியில், தென்காசி பகுதியில். இப்போ இது சொல்லனா துயரம், அதாவது அவங்க வெளியே சொல்ல முடியாது. தேர்தல் ஆணையம் என்பது தனி கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டிங்கிறதுனால அவர்கள் இந்த அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டிற்கு கீழ் வர மாட்டார்கள், தனியா இருக்கிறா. அப்போ இவர்களை யார் வந்து இவர்களுக்கு சொல்லுவது? தேர்தல் ஆணையம் எவர் சொல்வதையும் கேட்காமல் இருக்கிறது. ஒரே மாசத்துக்குள்ள இந்த 30 நாளைக்குள்ள தமிழ்நாட்டில் 6.5 கோடி பேர் இருக்காங்கன்னு சொன்னா 6.5 கோடி பேருக்குமான படிவங்களை கொடுத்து வீடு வீடா தேடி கண்டுபிடித்து நிரப்பி வாங்க வேண்டும். இதுல யாருன்னா அவர்களுடைய ஏற்கனவே டியூட்டி. உதாரணத்திற்கு வாத்திமார் ஆசிரியர்கள் வந்து இப்ப அவர்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் வர்ற டைம் வந்து, அப்போ எக்ஸாமினேஷனுக்காக அந்த பிள்ளைகளை படிக்கணும்னு சொன்னால் வந்து அவர்களுக்கான அந்த பெர்சன்டேஜ் அரசு பள்ளி ஆசிரியர்கள் அவங்களுக்கு வந்து குறையக்கூடாது. அது ஒரு பக்கத்தில் அப்படி குறைஞ்சதுன்னா அந்த ஆசிரியர் பெற்றோர்கள் அவங்களுடைய அந்த ப்ரெஷர் அது நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ தங்களுடைய பிள்ளைகள் அவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதாவது வரக்கூடிய தேர்தல் காலம் இது, தேர்தலுக்கு அவர்களை தயார்படுத்த வேண்டும். மார்க்குகள் அவர்கள் நல்ல மார்க்குகள் வாங்க வேண்டும்னு சொன்னால் வந்து நீங்கள் கூடுதலாக டியூஷன் மற்ற விஷயங்கள்லாம் எடுக்கணும். இந்த நேரத்தில் போய் அவர்களை வந்து நீங்கள் 8 மணி நேரம்லாம் முடியவே முடியாது. அப்போ அவங்க காலையிலிருந்து இரவு வரை அங்கே ஒரு பக்கம் வேலை பார்க்க வேண்டும், இன்னொரு பக்கத்தில் இந்த பிள்ளைகளை தயார் செய்ய வேண்டும், இன்னொரு பக்கத்தில் அவங்களுடைய வீட்டு வேலை, சொந்த பிள்ளைகளையும் கணவனையும் கவனிக்க வேண்டும். அப்படின்னு சொன்னால் தற்கொலையை தவிர வேறு வழி இல்லை என்கின்ற முடிவை நோக்கி போர்வது ஒரு சாதாரண இயல்பான விஷயமாக மாறிக்கொண்டிருக்கிறது. 3 நாளில் 5 பேர் இறந்திருக்கிறாங்க. அப்போ இதை நோக்கி தான் வந்து எங்களுக்கு அதாவது வேலைப்பளு அதிகமாக இருக்கிறது, இதை எப்படியாவது நிறுத்துங்கள் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் வந்து ரெவென்யூ, அதாவது வருமான சொல்கிறது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஊழியர்கள்லாம் வந்து இன்றைக்கு வேலை நிறுத்தத்தில் வந்து வேலை நிறுத்தம்னா இந்த வேலையை புறக்கணிப்பு செய்யக்கூடிய நிலைமையில் இறங்கியிருக்கிறாங்க. இதோடு நிற்காது, ஏன்னா இவர்களால் முடியலை. அப்போ இதை ஏன் இப்படி நடக்குன்னு சொன்னால் கொஞ்சம் கூட நிலைமையை புரிந்து கொள்ளாமல் தேர்தலுக்கு முன்னால் செய்தாக வேண்டும், தங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற வகையில் வந்து செஞ்சிருக்கக்கூடிய வந்து ஒரு திட்டம் டிசைன். இது மக்களை பற்றி கவலைப்படலை. எப்படிங்க வந்து நீங்கள் சொல்ல முடியும் 6.5 கோடி, எத்தனை பேர் வேணும், எத்தனை லட்சம் பேர் வேணும், கோடி கணக்கில் கொடுக்கணும். ஒரு நாளைக்கு இன்னும் நாள் ஆகி போச்சு பாருங்கள். இன்றைக்கி எத்தனை நாள்? இன்றைக்கி 19ஆம் தேதி. இன்றைக்கி 19ஆம் தேதி. இன்னும் இதில் ஒரு 10, அதில் ஒரு நாள், 14 நாள் தான் இன்னும் மிச்சம் இருக்குது. 13 நாள் 14 நாள் தான். இந்த 14 நாளில் எப்படி வந்து இந்த கோடி கணக்கில் கொடுக்க முடியும்? அப்போ இது ஹியூமன்லி இம்பாசிபிள். அப்போ என்ன செய்ய போகிறாங்க? அப்போ இவர்களுடைய கன்சர்ன், இவர்களுடைய அந்த ஆதங்கத்தை, இவர்களுடைய வருத்தத்தை யார் வந்து இன்றைக்கு அரசியல் கட்சிகள் தான் வந்து இன்றைக்கு வெளிக்கொண்டு வரணும், அல்லது நம்மளை போன்ற குடிமை சமூகங்கள் வெளிக்கொண்டு வர வேண்டும். வேற வழியே இல்லை. அதை பற்றி தான் வந்து இன்றைக்கு அவர்களுக்காக நாம் வருத்தப்படுகிறோம். இது என்ன செய்ய வேண்டும் என்பது அரசியல் கட்சிகள் முன்கை எடுத்து அவர்கள் இந்த பிரச்சனையை நோக்கி தங்களுடைய குரல்களை பதிவு செய்ய வேண்டும். அதற்கான ஒரு போராட்டங்களில் முடிந்தால் தேவைப்பட்டால் ஈடுபட வேண்டும். அப்படிங்கிறதா நாம் இன்றைக்கு ஒரு சொல்ல வேண்டியதாக இருக்குது. வேறு நிச்சயமா சார், இன்னொரு மிகவும் சீரியஸான விஷயம் இன்னைக்கு வெளியில் வந்திருக்கு. வெஸ்ட் பெங்காலில் 34 லட்சம் ஆதார் கார்டில் இணைக்கப்பட்ட நபர்கள் டீஆக்டிவேட் அல்ல அவர்கள் இறந்து போய்விட்டார்கள் என்கிற ஒரு ரிப்போர்ட் யுனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தேர்தல் ஆணையத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, 13 லட்சம் டிசீஸ்ட் இண்டிவிஜுவல்ஸ் இன் த ஸ்டேட் நெவர் ஹேட் ஆதார் கார்டு. இதை தாண்டி 13 லட்சம் நபர்கள், இறந்த நபர்கள், அவர்களுக்கு ஆதார் கார்டே கிடையாது. 34 இங்கே ஒரு 13 சேர்த்திங்கன்னா 47 லட்சம் நபர்கள் உண்மையிலே இறந்து போனார்களா, இல்லை அவர்களை வைத்து இன்னொரு பிளான் அங்கே நடக்கிறதா என்கிற ஒரு கேள்வி. ஏன்னா இது வந்து ஒரு ரிப்போர்ட் மட்டும்தான், யார் அந்த நபர்கள் எந்த விதமான தகவலும் இதுவரை வெளிவரவில்லை. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அது நம்முடைய கற்பனைக்கு எட்டாத வகையில் இன்றைக்கு விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெரியுது, இந்த தேர்தல் ஆணையம் இந்த ஒன்றிய அரசினுடைய தூண்டுதல் பேரில் தமிழ்நாட்டையும் கேரளாவையும் குறிவைத்திருக்கிறது என்பது மட்டும் நம்மால் ஊகிக்க முடிகிறது.
அதில் வெஸ்ட் பெங்காலும் கேரளா, மேற்கு வங்காளம். ஆமாம். மேற்கு வங்காளையும் இந்த 3 மாநிலங்கள் குறிப்பாக இப்பொழுது அவர்கள் மேற்கு வங்காளத்தையும் தமிழ்நாட்டையும் குறிவைத்திருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது நம்ம இது எதற்காக செய்கிறாங்க ரொம்ப ஹேஷியமாக நம்ம சொல்லிட முடியாது. ஆனால் நீங்கள் சொல்கிற அந்த ஃபிகர் அந்த எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப மோசமாக இருக்கிறது. எதற்காக நடந்திருக்கு, இப்படி எப்படி நடந்திருக்க முடியும்? அப்போ இதை வச்சுட்டு என்ன செய்ய போகிறாங்க? கிட்டத்தட்ட 47 லட்சம் பேருன்னு சொல்கிறீங்க. 47 லட்சம் பேருக்கு வந்து 37 லட்சம் பேருக்கு வந்து ஆதார் கார்டு வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ரிப்போர்ட்டு கொடுத்துருக்குறாங்க. இப்போ எப்படி 37 லட்சம் பேர் வந்து இறந்துருப்பாங்க? எவ்வளோ காலத்துக்குள்ள? ஒரு காலம் ஒரு லென்த்தான காலம்னு வச்சுக்கோங்க. பட் அந்த ஏன்னா 2010க்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்தில் ஆதார் கார்டில் இணைக்கப்பட்ட 37 லட்சம் நபர்கள் இறந்து போனார்கள். 13 லட்சம் நபர்களுக்கு ஆதார் கார்டே கிடையாது என்கிற ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஐடென்டிஃபை செய்யப்பட்ட நபர்களா இல்லை அந்த ஆதார் கார்டோட லிஸ்ட்டை வச்சே நீங்கள் பெயர்களை நீக்கக்கூடிய வேலையை பார்க்கிறீர்களா? ஏன்னா நீங்கள் பீகாரில் பார்த்தீர்கள்னா 26 லட்சம் நபர்கள் இறந்து போயிட்டார்கள்னு சொன்னீங்க. அந்த பட்டியல் இதுவரை வெளியே வரல, ரைட்? இங்கேயும் அதே மாதிரி ஒரு நம்பர் தானே. தே வாண்ட் ஒன் நம்பர். 47 lakh people, either they don't have ஆதார் கார்டு or they passed away. எந்த விவரங்களும் கொடுக்க போகிறதில்லை. யார் எந்த ஊர் இறந்தாங்கன்னு. அப்படி இருக்கும் பொழுது இந்த லட்சக்கணக்கான நம்பர்களை வச்சு நீங்கள் எது வேணாலும் செய்யலாம், எங்கே வேணாலும் சொருகலாம். அப்போ இதுதான் வந்து ஆபத்தான விஷயம். இப்போ 36 லட்சம் பேர் அல்லது 37 லட்சம் பேர் இறந்துருக்காங்கன்னு சொன்னால் இன்னென்ன ஊரில் இன்னென்ன பேர் இறந்துருக்காங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, வெளிப்படைத்தன்மை. இப்போ பீகார்லேயும் அதுதானே 3.5 லட்சம் பேர் வந்து அல்லது அடிஷனலாக சேர்த்தாங்கன்னா விவரத்தை கொடுத்து தானே நம்ம கேட்குறோம். ரெண்டாவது, இதே ஆதார் கார்டை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று கூறக்கூடிய அதே எலெக்ஷன் கமிஷன் இறந்து போன நபர்களுடைய பட்டியலுக்கு ஆதார் கார்டு வேணும்னு சொல்லுது. அது எப்படி? அதாவது முன்னுக்கு பின் முரணாக இது தன்னுடைய வேலைகளை செய்திருங்கிறது. நம்ம இதைத்தான் நம்ம வெளிப்படுத்தணும். இன்னும் இது குறித்து வந்து நீங்கள் அநேகமாக இன்றைய செய்தி சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம். நாளை மறுநாளைக்குள்ள வந்து இதனுடைய எவ்வளவு இருக்கு அதுக்கு பின்னாலங்கிற விஷயத்த தெரிய வந்துடும். அது நம்ம ஒரு அடுத்த காணொலியில் நம்ம பேசலாம். டெஃபினட்டாக பேசுவோம். சார், இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீர்கள்னா எதிர்கட்சிகள் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 3 பிரதான கட்சிகள், அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் விசிகே, காங்கிரஸ் அண்ட் டிஎம்கே, ரைட்? இந்த 3 கட்சிகளுமே வெவ்வேறு நாட்களை குறித்திருக்கிறார்கள் தன்னுடைய போராட்டத்தை தெரிவிப்பதற்கு. விசிகே 24ஆம் தேதி, முதல் வாரத்தில் காங்கிரஸ் டிசம்பர் 1st வீக்கில், அதற்கு இடையில் டிஎம்கேவும் அறிவித்திருக்கிறார்கள். அப்போ தனித்தனியாக இது போன்று போராடும்போது எந்த விதமான மெசேஜை நீங்கள் எடுத்துக்காட்ட போகிறீர்கள்? ஒரு ஒட்டுமொத்தமாக நீங்கள் ஒரு கூட்டணி கட்சியாக நீங்கள் திரளும் போது ஏராளமான நபர்களும் உங்களோட மெசேஜ் எடுத்து போக முடியும். பட் இந்த மாதிரி தனித்தனியாக நீங்கள் பண்ணும்போது அந்த ஒற்றுமையே தெரியவில்லையே. அது மட்டும் இல்லை, நீங்கள் இன்னொரு செய்தி விசிகே வந்து 24ஆம் தேதினு சொல்கிறீங்க. ஐ கரெக்ட்? ஆமாம், 24. அதே மாதிரி காங்கிரஸ் வந்து ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் டிசம்பர் மாதம். அப்போ இப்போ திமுக வந்து இன்னும் அதுக்கு இடையில ஏதோ ஒரு நாளில் போய் இப்படி இந்த தேதிகளில் பார்க்கும் பொழுது உதாரணமாக காங்கிரஸ்லேருந்து நம்ம ஆரம்பித்தோம்னா இந்த போராட்டம் நடத்தக்கூடிய நாட்களில் அநேகமாக முக்கால்வாசி வேலை முடிஞ்சு போயிடும். 4th முடிஞ்சிடும். 1ஆம் தேதியிலேருந்து பார்லிமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஆமாம், 6ஆம் தேதி தான் அவங்க அறிவிக்கிறாங்க. 4ஆம் தேதி எஸ்ஐஆர் முடிஞ்சிருது. அப்போ நீங்கள் போராட்டம் நடத்தி என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அப்போ முடிவெடுத்திருக்கிறது நல்ல விஷயம். ஆனால் எந்த காலத்தில் நடத்த போகிறோம், எந்த டயத்தில் நடத்த போகிறோங்கிறது ஒரு முக்கியமான செய்தி ஒன்று. நீங்கள் இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்டீங்க பாருங்கள். திமுக எதிர்த்து போராட்டம் நடத்துறது நல்ல விஷயந்தான், விசிக போராட்டம் நடத்துறது நல்ல விஷயந்தான். என்ன இவ்வளவு மோசமான அந்த எஸ்ஐஆரை எதிர்த்து. ஆனால் இவர்கள் மூவரும் வந்து சேர்ந்து இந்த ஒரு போராட்டத்தை நடத்தியிருந்தாங்கன்னு சொன்னால் வந்து ஒரு எவ்வளவு பெரிய எஃபெக்டை ஏற்படுத்தும். மக்கள் மத்தியிலேயே ஒரு மிகப்பெரிய எழுச்சியை, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆக்ரோஷத்தை ஏற்படுத்தும். இப்போ தனித்தனி குரலாக இருந்ததுன்னு சொன்னால் அது எப்படி வந்து ஒரு நாள் வந்து கொஞ்சம் பேர், இன்னொரு நாள் கொஞ்சம் பேர்ட்டு, அப்போ இதை ஏன் இப்படி செய்கிறாங்கன்னு தெரியல. வந்து அவர்களுக்கு வந்து விவரங்கள் தெரியாமல்லாம் எனக்கு இருக்கும்னு தோணலை. அவர்களுக்கு வேறு என்ன நிர்பந்தமோ அல்லது தங்களுடைய அமைப்புகளினுடைய ஐடென்டிட்டியை காண்பிக்கணுமோன்னு தெரியல வந்து. ஆனால் இவர்கள் சேர்ந்து நடத்தியிருக்க வேண்டும்.
the reach would have been gone இல்லை கடுமை larger இல்ல. இவங்க 3 பேரும் வந்து மிகப்பெரிய அளவு சேர்ந்து நடத்தியிருந்தாங்கன்னு சொன்னா தமிழ்நாடே ஸ்தம்பிச்சிருக்கோங்க. ஆமா. தமிழ்நாடு ஸ்தம்பிச்சிருக்கோம். அப்போ அதை பற்றி இவங்க பரிசீலனை பண்ணணும். இப்போமாவது வந்து இந்த செய்திகளை எடுத்துக்கிட்டு வந்து இவங்க பரிசீலனை பண்ணணும்னு நினைக்கிறேன். பரிசீலனை பண்ணுவாங்க. அதை தனியாக இருந்தால் கூட ஒரு நாள் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து, ஈவன் கம்யூனிஸ்டுகளும் ஏற்கனவே அவர்கள் நடத்தியிருந்தாலும் கூட இன்றைக்கு அவர்கள் சேர்ந்து நடத்தும் பொழுது ஒரு தமிழ்நாடே ஸ்தம்பிக்கக்கூடிய வகையில் ஒரு மிகப்பெரிய எஸ்ஐஆருக்கு எதிரான போராட்டத்தை இவர்களால் நடத்த முடியுமா என்றால் முடியும். அதை இவர்கள் செய்வார்கள் என்று நம்புகிறோம். பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஒரு வேடிக்கைன்னு சொல்லக்கூடாது, ஒரு சர்காஸ்டிக்கான ஒரு பதிவை வெளிவிட்டிருக்காரு. பங்களாதேஷின் தேர்தல் ஆணையருடைய படத்தை போட்டு இந்த மாதிரி இந்தியாவிலும் நடக்கலாமா அது நடக்கலாம் என்கிற ஒரு கேள்வி, ஒரு ஜஸ்ட் ஒரு லைன் போட்டிருக்காரு. ஹவு டு யூ see மிஸ்டர் ஞானேஷ் குமார் இன் திஸ்? இல்லை, அந்த படம் என்னன்னு நான் பார்க்கல. அது ஓகே. அதில் வந்து பிரசாந்த் கிஷோர் பங்களாதேஷின் தேர்தல் ஆணையரை கைது செய்து கைது செய்து கூட்டி போகும்போது ஒரு படத்தை போட்டிருக்காங்க. நேற்று நீங்கள் பார்த்தீர்களா, முந்தா நேற்று முன்னாள் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பங்களாதேஷ் ஷேக் ஹசீனா மற்றும் பங்களாதேஷின் முன்னாள் ஹோம் மினிஸ்டர் 2 பேருக்குமே தூக்கு தண்டனை கிடைச்சிருக்கு. அதை தொடர்ந்து அடுத்தடுத்த வழக்குகளில் நிறைய பேருக்கு அரெஸ்ட், கைது, சிறை தண்டனை அதெல்லாம் விதித்து வர்றாங்க இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் கவர்மெண்ட். அதில் முன்னாள் தேர்தல் ஆணையர், ஏன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா 20 ஆண்டுகளாக 5வது முறை ஷேக் ஹசீனா வாஸ் த பிரைம் மினிஸ்டர். கடைசி ஒரு 3 தேர்தலை நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா மக்களுக்கு மிகப்பெரிய திருப்தி. எதிர்க்கட்சிகள் எல்லாத்தையுமே முடக்கிட்டாங்க, எந்த எதிர்க்கட்சியுமே கிடையாது. மக்களை ஏமாற்றுவதற்காக இந்த சின்ன சின்ன கட்சிகளை நீங்கள் எனக்கு முன்னாடி போட்டிடுங்கன்னு சும்மா நிற்க வச்சு ஷேக் ஹசீனா வின்ஸ். அவுட் ஆஃப் 300 seats, ஷேக் ஹசீனா காட் 224 or 30 seats this election last 2024. அப்போ இப்போ அங்கே இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையரும் இந்தியாவில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர் போன்றே அரசாங்கத்தின் கைக்குலியாக மாறி அங்கே தேர்தலை நடத்தியதாக ஒரு குற்றச்சாட்டு வெளிவந்தது. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை நீங்கள் பார்த்துக்கலாம், அதுக்காக சட்டமே கொண்டு வந்துட்டாங்களே. எஃப்ஐஆர் போட முடியாது, வழக்குகள் போட முடியாது. நீங்கள் இதை வந்து விளக்கிட்டு இருக்கும் பொழுது எனக்கு இந்த பங்களாதேஷுங்கிற பேர் வந்து காதில் இந்தியானே விழுந்துகிட்டு இருந்த மாதிரி இருந்தது எனக்கு. முழுக்க இந்தியாவிலங்கிற மாதிரி அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு சரியாக சுட்டி காட்டினீங்க. தொடர்ந்து ஜெயிச்சிட்டு இருக்கிறாங்க, அதிருப்தி, ஏகப்பட்ட அதிருப்தி, வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு இருக்குது, அதை பற்றி கவலையே படலை. ஆனால் தேர்தலில் வந்து மிகப்பெரிய அளவிற்கு பெரும்பான்மையில் வெற்றி பெறுறாங்க. தேர்தல் ஆணையம் அங்கே மிகப்பெரிய குளறுபடியை செய்திருக்கிறது. தேர்தல் ஆணையரை கைது பண்ணியிருக்கிறார். அந்த அம்மா ஓடி போயிட்டாங்க, இந்தியாவில் வந்திருக்கிறாங்க. நேற்றைய தினம் அவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருக்கு அப்படிங்கிற செய்தியை தான் நம்ம பார்க்குறோம். இது பங்களாதேஷில் பக்கத்து நாட்டில் நடந்திருக்கு. இப்போ நம்ம இங்கே வருவோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அருமையான ஜனநாயக நாடு. கரெக்ட். தனித்தனியாக எல்லாமே ஒரு அரசியலமைப்பு கான்ஸ்டிடியூஷனல் இன்ஸ்டிடியூஷனாக, நிறுவனங்களாக எல்லாம் தனித்தனியாக இருக்குது. ஜுடிஷியரும் சரி, தேர்தல் அந்த ஆணையமும் சரி, எக்ஸிக்யூட்டிவ் எல்லாமே தனித்தனியாக இருக்கிறது. இப்போ இது சிதைந்து கொண்டிருப்பதை நாம் சமீப காலமாக பார்க்கிறோம். நிச்சயமாக. அப்படின்னு சொன்னால் பாகிஸ்தான் வழியிலையோ பங்களாதேஷ் வழியிலையோ இது போய்கொண்டிருக்கிறது என்பதை சுட்டி காட்டுகிறது. எந்த விதமான, அதாவது நியாயமான ஜனநாயக ரீதியான வழிமுறைகளையும் கேட்காமல் அதை புறந்தள்ளிவிட்டு தான் நினைத்ததை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு முனைப்பு செய்து கொண்டிருக்கும் பொழுது இதற்கு எதிரான கருத்து உள்ளவர்களும் எதிரான கருத்தோட்டம் உள்ளவர்களும் அப்படியே தானே நினைப்பார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது பயமாக இருக்கிறது. எதுவும் இங்கே நடக்கலாம் என்பது போல் அந்த சூழலை நோக்கி இந்த இருக்கின்ற நிலைமை தள்ளி கொண்டு போகிறதாக நான் பார்க்கிறேன். எனக்கு நீங்கள் சொல்லும் பொழுது எல்லா விதிகளையுமே மீறுறாங்க, எல்லா விதிகளையுமே பங்களாதேஷில் மீறிட்டாங்க, அவங்க கைது செய்யப்படுறாங்க. அப்போ நீங்கள் தமிழ்நாட்டில், இந்தியாவில் தேர்தல் ஆணையரை மரணம் வரை, அது நிறைய பேர் சொல்கிறாங்க, பனிக்காலம் முடிஞ்ச வரை பின்னாலையும் இல்லை, மரணம் வரை
டெத்து அவர் வரைக்கும் வந்து அவர் மேலே எந்த விதமான வழக்கும் போட முடியாதுன்னு சொல்லிட்டு சட்டத்தை திருத்திட்டாங்க. அப்படின்னு சொன்னால் இப்படி ஒரு ஜனநாயக நாட்டில் இருக்க முடியாது. அப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது மக்களுடைய கொதிப்பு, மக்களுடைய கொந்தளிப்பு, நீங்கள் வந்து ப்ரெஷர் குக்கரில் வந்து நீங்கள் ஏதாவது வெளிவிட்டு ஆகணும், இல்லைன்னு சொன்னால் அது வெடிக்கக்கூடிய சூழலை நோக்கி போய்கொண்டு இருக்கிறது தான் நம்ம பார்க்க முடியும். அது எப்படி இருக்குது? அது நடக்காமல் இருக்கணும்னு சொன்னால் குறைந்தபட்சமான ஜனநாயக நடவடிக்கைகளுக்கு இந்த அரசாங்கம் திரும்ப வேண்டும், தேர்தல் ஆணையம் திரும்ப வேண்டும், ஜுடிஷியரி இது குறித்து கவலைப்பட வேண்டும் அப்படிங்கிறதா நம்முடைய வேண்டுகோளாக இருக்குது. எஸ். சரி, என்னோட கடைசி கேள்வி, நான் தொடக்கத்திலே கூறியபடி நரேந்திர மோடியோடைய ஸ்டேட்மெண்ட் இங்கே கோயம்புத்தூரில் கொடுத்துருந்தார். பீகாரில் அடித்த அந்த காற்று தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சு, அதற்கான அர்த்தம் என்ன? எந்த எந்த விஷயத்தை வச்சு அவர் இப்படி பேசியிருப்பார்? ஆர் எப்படி பீகாரை நாங்கள் சூறையாடணுமோ, எப்படி அங்கே ஓட் சோரி நடத்தினோமோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் நடத்திடுவோம் என்கிற ஒரு அகங்காரத்தில் அந்த வார்த்தை வந்ததா? இது பல கருத்துக்கள் எடுத்துக்கிடலாம் வைங்களேன். எப்படி திருக்குறளுக்கு பல பேர் உரை எழுதியிருக்கிறார்களோ, இந்த ஒரே ஒரு விஷயந்தான், காற்று அடித்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னால் இங்கேயும் நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படி எடுத்துக்கொண்டால், இன்னும் அதிகமாக போனால் அங்கே எப்படி வெற்றி பெற்றோமோ அதை போலவே இங்கே வெற்றி பெறுவோம். அங்கே எப்படி எஸ்ஐஆர் வழியாக திருடணுமோ இங்கே திருடுவோம். ஆமாம், அதுதான் வந்து அதிமுகவில் உள்ள ஒரு அரசியல்வாதி சொல்லியிருக்கிறாரு, எஸ்ஐஆரினால்தான் பீகாரில் வெற்றியடைய முடிந்தது அப்படின்னு சொன்னால் இங்கேயும் திமுகவை தோற்கடித்துட்டு நாங்கள் வெற்றி பெறணும்னு சொன்னால் எஸ்ஐஆர் தேவை, அதுதான் அவர்களை ஆதரிக்கிறது. ரொம்ப வெறி பட்டவர்த்தனமாக இருக்குது. அதைத்தான் அவர் வேறு வார்த்தைகளில் அவங்களுக்கு பாசிட்டிவாக இங்கே காற்று மாறி அடிக்க போகிறது அப்படிங்கிறது விஷயம். மேபி திஸ் மைட் பி அ பாசிபிலிட்டி வேர் அண்டர் டேபிள் டீல் நடந்திருக்கலாம். இந்த முறை ஏடிஎம்கே உங்களை பவரில் கொண்டுட்டு வர்றது எங்களோட பொறுப்பு, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் அவர்களுக்கே உரிமை கொடுக்கக்கூடாது, அவர்களுக்கு ஏன் ஓட் அதிகாரம் கொடுக்கக்கூடாதுன்னு அதே ஏடிஎம்கேவுடைய ஒரு தலைவர் பேசியிருக்கிறார் நேற்று. மிக ஆபத்தான சூழல்லாம் தமிழ்நாட்டுக்கு. நான் ஆபத்து என்று சொல்வது ராகுல், திமுக தோற்கடிக்கப்பட்டு அதிமுக வர்றதுனால நான் ஆபத்துன்னு நான் சொல்லலை. வழக்கமான தேர்தல் நடைமுறைகள் மூலமாக இவர்கள் தோற்கடிக்கப்படுகிறார்கள் என்றால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இவர் போய் அவர் வராரு, அவர் போய் இவர் வராரு. ஆனால் இந்த நடைமுறைகள், தேர்தல் நடைமுறைகள் எல்லாம், ஜனநாயக ரீதியான நடைமுறைகள் எல்லாம் தூக்கி எறியப்பட்டு இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே அரியணையில் உட்கார வைக்கப்படுதுன்னா, நீ யாருடைய உதவினால் உட்கார வைக்கப்படுறவும் கழுத்து அடுத்த நிமிஷமே நீ தூக்கி எறியப்படுவ. That is what happened. சிவசேனா, மகாராஷ்டிரா என்ன நடந்ததுங்கிறத இது பண்ண முடியும். அப்போ இது ஒரு மிகப்பெரிய ஆபத்து. இது அவர் அதிமுக தலைவர்களுக்கே ஆபத்து, தமிழ்நாட்டுக்கு ஆபத்து, ஜனநாயக தமிழ்நாடு மரபுக்கு ஆபத்து, தமிழ்நாடுடைய பண்பாட்டுக்கு ஆபத்து, எல்லாத்துக்கும் ஆபத்து. ஹிந்தி திணிக்கப்படும். நான் பண்பாட்டு ரீதியாக சொல்கிறேன், ஹிந்தி திணிக்கப்படும், இங்கு சமஸ்கிருதம் திணிக்கப்படும். இதெல்லாம் வந்து பண்பாட்டு ரீதியாக வருது. முதல்ல வந்து இங்குள்ள அந்த அரசியல் தன்மையே சீர்குலைஞ்சிருந்தானே. அப்போ இவர்கள் இதுபோல தங்களை நிலைநிறுத்துவதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ அவ்வளவும் செய்வதற்கான எல்லா வாய்ப்பும் உண்டு. ஏன்னா ஒரு தடவை நீங்கள் விதிகளை மீறியாச்சுன்னு சொன்னால் தொடர்ந்து விதிகள் மீறப்படும், ஜனநாயகம் குழிதோண்டி புதைக்கப்படும். அதைத்தான் அவர் வந்து கோடிட்டு நம்முடைய பிரதம அமைச்சர் வந்து மரியாதைக்குரிய பிரதம அமைச்சர் அவர்கள் கூறியிருக்கிறார். இது குறித்து நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள், இடதுசாரி கட்சி தலைவர்கள், காங்கிரஸ் தலைவர்கள் செல்வ பிறந்தகை போன்றவர்கள் இவரெல்லாம் சீரியஸாக இதை எடுக்கணும். ஆனால் இன்னும் பிஜேபியில் இருக்கக்கூடிய தலைவர்களே அவருடைய முன்னாள் தலைவர்களை பற்றி கொஞ்சம் சிந்திக்கணும். பிகாஸ் ஐ ஸ்டில் ரிமெம்பர் வாஜ்பாய் அவர்களுடைய ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வார்த்தை இருக்குது, சர்க்காரே ஆயேங்கி ஜாயேங்கி, நேதா ஆயேங்கே ஜாயேங்கே, பர் தேஷ் ரஹனா சாஹியே. எவ்வளோ ஆழமான வார்த்தை, சரியான வார்த்தை. ரைட். அரசாங்கம் வரும் போகும், தலைவர்கள் வருவார்கள் போவார்கள், ஆனால் நாடு நிலைக்க வேண்டும் என்று. இந்த இடத்துல நாட்டையும் ஒரு விதமாக கூறு போட்டு விற்கக்கூடிய வேலையை பார்த்து, நாடு என்பது நாம் இங்கே அதை இன்னும் கொஞ்சம் வேறு வார்த்தைகள் இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்த்தா நாட்டினுடைய ஜனநாயக தன்மை. நாடு என்பது ஜனநாயக தன்மை.
அதுதான் இந்தியாங்கிற ஒரு 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 ஐடியா. அந்த கருத்தாக்கமே வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, ஒரு பல்முனைப்பட்ட எல்லா விதமான ஐடியாஸும் உள்ள நாடுங்கிறது தான் இது. அது இல்லைன்னு சொன்னால் இந்தியா என்பதே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது வந்து நீங்கள் சொல்கிறது வந்து ரொம்ப சரியான ஒரு விஷயமா. தலைவர்கள் வருவார்கள், கட்சிகள் வரும் போகும், ஆனால் இந்த நாடு சீர்குலையக்கூடாது. இந்த மக்களுடைய பண்பாட்டு தன்மைகளும் ஒன்றுபட்டு வாழக்கூடிய தன்மைகளும் சீர்குலையக்கூடாது. அதற்கான ஆபத்து தான் இன்று நம்முடைய வாசலில் வந்து நிற்கிறது இந்த எஸ்ஐஆர் மூலமாக அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். ரைட் சார், உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு விஷயங்களை பற்றி இன்றைக்கி நான் பேசியிருக்கிறோம். மக்களிடம் போய் சேரணும். தயவுசெய்து உங்களுடைய கருத்துக்களை கீழே எழுதுங்க, லைக் போடுங்க, ஷேர் செய்யுங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம்னா, இது போன்ற ஒரு ரொம்பவே கருத்தான வீடியோஸ்கள் பெரிய அளவில் ரீச் ஆகுதில்லை. நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக், நீங்கள் எழுதக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட்டும் இந்த வீடியோவை ஏராளமான நபர்களுக்கு எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சார், தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.